போர் ஒருவருக்கும் போடாது சோறு. போர் ஒருவருக்கும் போடாத சோறு, போரால் இடிந்து போய் அழிந்து விடும் ஊரு. போர் என்பது ஒருவருக்கும் போடாத சோறு, போரால் இடிந்து போய் அழிந்து விடும் ஊரு. அழிவைத் தரும் போர் ஆயுதங்களால் சில நாட்டுக்கு லாபம். அழிவைத் தரும் போர் ஆயுதங்களால் சில நாட்டுக்கு லாபம். போரால் வேலைக்கு உணவில்லாத ஏழை நாடுகள்தான் பாவம். அழிவைத் தரும் போர் ஆயுதங்களால் சில நாட்டுக்கு லாபம். போரால் வேலைக்கு உணவில்லாத ஏழை நாடுகள்தான் பாவம். ஊரை கெடுக்க 4 பேரு, ஊரை கெடுக்க 4 பேரு, உலகை கெடுக்க 4 நாடு. வெட்டி பேச்சு வேந்தர்களால் தான் ஊருக்கும் உறவுக்கும் கேடு. வெட்டி பேச்சு வேந்தர்களால் தான் ஊருக்கும் உறவுக்கும் கேடு. உலகில் 4 நாடுகளால் தான் உலக நாடுகளுக்கும் கேடு. யார் பெரியவர் என்பது இரு நாடுகளுக்குள் போட்டி. யார் பெரியவர் என்பது இரு நாடுகளுக்குள் போட்டி. இந்த இரு நாடுகளுக்கும் உலக நாடுகளெல்லாம் தொட்டி. யார் பெரியவர் என்பது இரு நாடுகளுக்குள் போட்டி. இந்த இரு நாடுகளுக்கும் உலக நாடுகளெல்லாம் தொட்டி. அந்நிய நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடிப்பதுதான் இந்த வல்லரசுகளின் வேலை. அந்நிய நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடிப்பதுதான் இந்த வல்லரசுகளின் வேலை. உலகை ஒருபோதும் வாழ வைக்காது இந்த வல்லரசுகளின் மூளை. உலகம் அழியும் வரை உலகில் போர்களும் ஒழியாது. உலகம் அழியும் வரை உலகில் போர்களும் ஒழியாது. உலகு இந்த வீணாய் போனவர்களை அன்றி தானாகவும் அழியாது. உலகம் அழியும் வரை உலகில் போர்களும் ஒழியாது. உலகம் இந்த வீணாய் போனவர்களை அன்றி தானாகவும் அழியாது. உலகில் இயேசு பிறவாதிருந்தால் இந்த உலகம் எப்போதோ அழிந்திருக்கும். உலகில் இயேசு பிறவாதிருந்திருந்தால் இந்த உலகம் எப்போதோ அழிந்திருக்கும். அழகை எப்போதுமே அழிவிற்குள் தான் ஒளிந்திருக்கும். உலகில் இயேசு பிறவாதிருந்தால் இந்த உலகம் எப்போதோ அழிந்திருக்கும். அழகு எப்போதும் அழிவிற்குள் தான் ஒளிந்திருக்கும். அந்நிய நாட்டில் திருடுவது வல்லரசு நாடுகளுக்கு கைவந்த கலை. அந்நிய நாட்டில் திருடுவது வல்லரசு நாடுகளுக்கு கைவந்த கலை. இவர்களால் தான் தினமும் நடக்கிறது எல்லா நாட்டிலும் கொலை. இந்தியாவையும் பாதிக்கிறது அந்நிய நாட்டின் ஆதிக்கம். இந்தியாவையும் பாதிக்கிறது அந்நிய நாட்டின் ஆதிக்கம். இனி இந்தியா அண்டை நாடுகளுக்கு போர் கருவிகள் மூலம்தான் போதிக்கும். இந்தியாவையும் பாதிக்கிறது அந்நிய நாட்டின் ஆதிக்கம். இனி இந்தியா அண்டை நாடுகளுக்கு போர் கருவிகள் மூலம்தான் போதிக்கும். இந்தியாவின் பலங்களையெல்லாம் வெள்ளையர்தான் கொள்ளையடித்தார். இந்தியாவின் பலங்களையெல்லாம் வெள்ளையர்தான் கொள்ளையடித்தார். முகலாயர்களும் இந்தியருக்கு தொல்லை கொடுத்தார். இந்தியா இருப்பதையெல்லாம் இழந்தபின் வளர்ந்து வரும் நாடு. இந்தியா இருப்பதையெல்லாம் இழந்தபின் வளர்ந்து வரும் நாடு. பழங்காலத்தில் இந்தியா ஒரு வளமான நாடு. இந்தியாவில் இல்லாத வளங்களே இல்லை. இந்தியாவில் இல்லாத வளங்களே இல்லை. இந்த அமைதியான நாட்டுக்கு அந்நிய நாட்டவரால் தான் தொல்லை. இந்தியாவில் இல்லாத வளங்களே இல்லை. இந்த அமைதியான நாட்டுக்கு அந்நிய நாட்டவரால் தான் தொல்லை. இன்று இந்தியா சிந்திக்க தொடங்கிவிட்டது. இன்று இந்தியாவும் சிந்திக்க தொடங்கிவிட்டது. முகவரியில்லாத நாட்டுக்கு பதிலடியும் கொடுத்துவிட்டது. இன்று இந்தியாவும் சிந்திக்க தொடங்கிவிட்டது. ஒரு முகவரியில்லாத நாட்டுக்கு பதிலடியும் கொடுத்துவிட்டது. இனி இந்தியாவிடம் எந்த நாடும் வாலாட்ட முடியாது. இனி இந்தியாவிடம் எந்த நாடும் வாலாட்ட முடியாது. ஆனாலும் போர்களை யாராலும் பாராட்ட முடியாது. இனி இந்தியாவிடம் எந்த நாடும் வாலாட்ட முடியாது.
ஆனாலும் போர்களை யாராலும் பாராட்ட முடியாது. இந்தியாவிடம் போர் ஆயுதங்கள் இருந்தால்தான் நாம் காவியம் பாட முடியும். இந்தியாவிடம் போர் ஆயுதங்கள் இருந்தால்தான் நாம் காவியம் பாட முடியும். இந்தியர் ஓவியத்திலும் வெற்றி நடனம் ஆட முடியும். இந்தியாவிடம் போர் ஆயுதங்கள் இருந்தால்தான் நாம் காவியம் பாட முடியும். இந்தியர் ஓவியத்திலும் வெற்றி நடனம் ஆட முடியும். போர் இல்லாத உலகை கற்பனை செய்து பாருங்கள். போர் இல்லாத உலகை கற்பனை செய்து பாருங்கள். அதற்காக கருத்தரை தினமும் தேடுங்கள். போர் இல்லாத உலகை கற்பனை செய்து பாருங்கள். அதற்காக கருத்தரை தினமும் தேடுங்கள். மனிதர்களுக்கு ஆணவம் ஒழிந்தால்தான் உலகில் அமைதி திரும்பும். மனிதர்களுக்கு ஆணவம் ஒழிந்தால்தான் உலகில் அமைதி திரும்பும். உலக அமைதியைத்தான் நம் அனைவர் மனமும் விரும்பும். மனிதர்களுக்கு ஆணவம் ஒழிந்தால்தான் உலகில் அமைதி திரும்பும். உலக அமைதியைத்தான் நம் அனைவர் மனமும் விரும்பும்.